எல்லாரும் எப்ப இருக்கீங்க? நாமெல்லாம் நர்சரி ஸ்கூல் படிக்கும் பொழுது நீ வளர்ந்தா என்ன ஆவாயின்னு கேட்பாங்க. நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோள் சொல்லியிருப்போம். ஆனா நீங்க எத்தனை பேர் அந்த குறிக்கோள் இப்போ ஞாபகத்துல வச்சிருக்கிறீங்க? சரி, ஞாபகத்துல வச்சிருந்தாலும் சின்ன வயதுல சொன்னதை நாங்க இப்ப நிறைவேற்றி இருக்கோமா? ஏன் நிறைவேற்றல? இதுல இருந்து நமக்கு என்ன உண்மை தெரியுது? நாம ஒரு இலக்கை தெரிஞ்சோ தெரியாமலோ தீர்மானிச்சுட்டு அந்த இலக்கை அடையாம போறதுக்கான அடிப்படை காரணம் நமக்கு இடையில் ஏற்படக்கூடிய சில இடையூறுகளுக்காக அந்த இலக்கை நம்ம எப்பவுமே தவற விடுவோம். இதுதான் நடக்கிற உண்மை. ஆனால் எல்லாருக்கும் மனதுல நல்லபடியா வாழணும், சிறப்பா வாழணும், உயர்வா வாழணும், கௌரவமா வாழணும்ன்ற எண்ணம் பொதிஞ்சுதான் இருக்கு. ஆனா ஏன் முடிவு அப்படி அமையற இல்லைன்னா, நாம அதை நோக்கி போற பயணத்தை இடையில கைவிட்டுருவோம் அல்லது வேற திசைக்கு திருப்பி விட்டுருவோம். எப்பவுமே ஒன்று விளங்கி கொள்ளுங்க, ஒரு பயணத்தின் பாதை பயணத்தின் இலக்கே தீர்மானிக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாருக்குமே போற பாதை நேரா சிறப்பா இருக்கும்னு ஆசைதான். ஆனா அப்படி இருக்காது. இசிஜி கிராஃப் இப்படி மேல கீழே போகும். நேர்கோட்டுல போனா அவன் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உண்மை தெரிஞ்சா வாழ்க்கையில என்னைக்குமே முடிவை தெளிவா எடுப்போம். அந்த முடிவை மாற்ற மாட்டோம். அந்த முடிவுக்காக என்ன சிரமப்பட்டு போய் சேருவோம், நானும் நீங்களும். விளங்குதா?